ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபீடு சீரியஸில் பார்ட் 3. இதுக்கு முன்னாடி உள்ள இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் ஃபீட் இதோட பேசிக்கோட இன்ட்ரடக்ஷன் பார்ட் 2ல் கொடுத்துருப்பேன். புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமேல் வாங்க, அப்போ தான் தெளிவாக புரியும். கான்சென்ட்ரேட் ஃபீடு எதுக்காக நான் ரெடிமேட் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா ரெடிமேட் ஃபீடு பார்த்தீங்கன்னா நிறையா விதமான ஃபீடு விற்கிது. அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விதமான நோக்கத்தில் ஆடு வளர்த்திட்டு இருக்கோம். சில பேர் பார்த்தீங்கன்னா மட்டன் யூனிட்டுக்காக வளர்த்துவாங்க, 90 நாள் 100 நாள் 120 நாள். சில பேர் பக்ரீதுக்காக வளர்த்துவாங்க, சில பேர் ப்ரீடிங்காக வளர்த்துவாங்க. சில பேர் பக்ரீத்லேயே பார்த்தீங்கன்னா டாப் கேட்டகரி ஹெவி வெயிட்டாக போகணும் ஆடு, அந்த மாதிரி சொல்லிட்டு டாப் ப்ரீடை செலக்ட் பண்ணி அதை நோக்கி வளர்த்துவாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக ரெடிமேட்டான ஃபீடு வாங்கி போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட நோக்கத்தை ஃபுல்ஃபில் பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேள்விக்குறி தான். ஃபீடு பார்த்தீங்கன்னா நாமளே ரெடி பண்ணுறதுக்கு பேசிக்கான ஃபார்முலா என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீடு நாம் யூஸ் பண்ணுற ஃபீடு நம்ம ஏரியாவில் 365 நாள் ரெகுலராக கிடச்சிட்டு இருக்க ஃபீடாக தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் ரிசல்ட் ஓரியேட்டடாக ஃபார்மை கொண்டு போக முடியும். கான்சென்ட்ரேட் ஃபீடு ரெடி பண்ணுறதுக்கு பேசிக்கான ஃபார்முலா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த ஃபார்முலா ஃப்ளக்சுவேஷன் பண்ணி தான் நம்ம என்ன பர்பஸ்க்காக ஆடு வளர்த்துறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பர்சன்டேஜில் ஃப்ளக்சுவேட் பண்ணிக்கணும். கான்சென்ட்ரேட் ஃபீடு ரெடி பண்ணுறது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் கிடையாது. இதுதான் நம்ம தனித்தனியாக ரா மெட்டீரியல் வாங்கி நம்ம ஏரியாவில் கிடைக்கிறது டெஸ்ட்டு பண்ணி நம்ம ஆடுங்களுக்கு எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபீடு கொடுத்துட்ருக்கோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கான்சென்ட்ரேட் ஃபீடு கொடுத்தீங்கன்னா அதில் இந்தந்த தீவனம் இத்தனை பர்சன்டேஜில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அப்படி இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஃபீடே நீங்கள் தாராளமாக கொடுத்துக்கலாம்.